இப்போது மணிப்பூரிலும் திரிபுராவிலும் நடப்பதைப் போல நடந்தால் அதை நாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது, அரசின் கையை தாண்டி சென்று விட்டது, அரசின் கட்டுப்பாட்டை மீறி போய்விட்டது என்று நாம் சொல்ல முடியும். அரசியல் ரீதியாக, ஆதாய ரீதியாக, பாலியல் ரீதியாக, சொத்து ரீதியாக, பழிவாங்கல் ரீதியாக பல்வேறு நோக்கங்களுக்காக, காரணங்களுக்காக கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக போர்கள் நடக்கிற பொழுதும், இது போன்ற படுகொலைகள் நடக்கிற பொழுதும் முதலில் பலியாவது உண்மைதான். அந்த உள்நோக்கம், இந்த இன்டென்ஷன், the main intention of the murder என்ன என்பது பெரிய கொலைகளில் பொதுவாக வர்றது, வெளியில் வர்றதில்லை. அது அப்படியே போயிடும். மீடியா மிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆசிரியர் பணி, சமூக பணி, ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவங்களோடு நாம் உரையாட போகிறோம். ஐயா தா பாலு அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. இப்போ தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் என்கிற இந்த இரண்டு சொற்றொடர்கள் பெரிய அளவில் பார்க்கப்பட வேண்டிய சொற்றொடர்கள். இப்போது மணிப்பூரிலும் திரிபுராவிலும் நடப்பதைப் போல நடந்தால் அதை நாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது, அரசின் கையை தாண்டி சென்று விட்டது, அரசின் கட்டுப்பாட்டை மீறி போய்விட்டது என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் மணிப்பூர், திரிபுரா போன்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது, மணிப்பூரில் மாதக்கணக்கில் நடக்கிற அந்த கலவரங்களை ஒப்பிடுகிற பொழுது நாம் சட்டம் ஒழுங்கு என்பதை தமிழ்நாட்டோடு ஒப்பிட முடியாது. அந்த பொருளை நிச்சயமாக ஒப்பிட முடியாது. ஆனால் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2.25 கோடி குடும்பங்கள், 8 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு மாநிலத்தில் அரசியல் ரீதியாக, ஆதாய ரீதியாக, பாலியல் ரீதியாக, சொத்து ரீதியாக, பழிவாங்கல் ரீதியாக பல்வேறு நோக்கங்களுக்காக, காரணங்களுக்காக கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதில் இப்போ நம்மளை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு ஊடகத்தில் வருகிற தகவல் மட்டுமே தெரிகிறது. ஆனால் அதுவே உண்மையா என்றால் இல்லை. குறிப்பாக போர்கள் நடக்கிற பொழுதும், இது போன்ற படுகொலைகள் நடக்கிற பொழுதும் முதலில் பலியாவது உண்மைதான். உண்மை பலியாயிடும். அந்த கொலை செய்யப்படுகிறவர் கூட உண்மையும் பலியாயிடும். அந்த காரணம், அந்த உள்நோக்கம், இந்த இன்டென்ஷன், the main intention of the murder என்ன என்பது பெரிய கொலைகளில் பொதுவாக வர்றதில்லை, வெளியில் வர்றதில்லை. அது அப்படியே போயிடுது. அது ஈஷா யோகத்தில், ஈஷா மையத்தில் நடந்தாலும் சரி, அல்லது சாதாரண தெருவில் நடந்தாலும் சரி, அல்லது கனியாமூர் பள்ளியில் நடந்தாலும் சரி, அது சிந்துபாத் கதையாக அப்படியே போய் மக்கள் தங்கள் மனதிலிருந்து அதை மறந்து விடுகிறார்களே தவிர அதனுடைய உண்மை என்பது வெளியில் வர்றதில்லை. எனவே முழு உண்மை அல்லது சரியான உண்மை தெரியாத போது அதை நம்ம கருத்து சொல்வதில் சிக்கல்கள் இருக்கு. இந்த ரவுடிகளின் குழுக்கள், அதனுடைய முன்விரோதம், ஆயுதம் எடுத்தவன் ஆயுதத்தால் போவது, பகை, முன்பகை, பழிக்கு பழி, பிறந்தநாள் விருந்து, அவரை வெட்டினால் எனவே இவர் அவரை வெட்டுகிறார், இதெல்லாம் காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா நம்முடைய தமிழக காவல்துறையுடைய உளவு பிரிவாகட்டும் அல்லது எந்த காவல்துறையின் பிரிவாகட்டும் மிக திறமையானவர்கள். அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. வருமுன் தடுக்கிற கடமை காவல்துறைக்கு உண்டு. வந்த பிறகு விளக்கங்கள் சொல்வது என்பது வேறு. வருமுன் தடுத்து குற்றங்களை நிகழாமல் தடுக்கிற கடமை காவல்துறைக்கு நிச்சயமாக உண்டு. அப்படின்னா இந்த அதிகாரிகள் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற பொழுது தான் எதற்காக நியமிக்கப்பட்டோமோ அந்த கடமையை அவர்கள் சரியாக செய்யணும். உதாரணத்துக்கு பழங்குடி இருளர்கள் இருக்கிறாங்க. இந்த போலீஸ்காரங்களுக்கு எங்கேயாவது ஒரு திருட்டுக்கு ஆள் கிடைக்கலன்னா அந்த பழங்குடி இருளர்கள் மீது வழக்கு போடுறாங்க. இன்னமும் அது நடக்குது. பழங்குடி இருளர்கள் மீது பொய் வழக்கு போடுகிற கொடுமை இன்றும் நடக்கிறது. அதுக்காக பாடுபடுகிற சங்க பொறுப்பாளர்கள், இடதுசாரி சங்க பொறுப்பாளர்கள், மற்ற பொறுப்பாளர்கள் அந்த மாவட்டத்தினுடைய தலைமை காவல் கண்காணிப்பாளரிடத்திலோ அல்லது மண்டல காவல்துறை தலைவரிடத்தில் போய் சொன்னால் நியாயம் கிடைப்பதில்லை. அந்த இருளர்கள் நீதிமன்றத்தின் நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் ஏறி நியாயம் பெற முடியாது.
அவர்கள் அப்படியே வதைபடுகிறார்கள். இது நடக்குது. அப்படி என்றால் இந்த காவல்துறையினர் நாம் யாருக்காக இருக்கிறோம்? மக்களுக்காக இருக்கிறோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கும் எளிய மனிதனுக்கும் சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அல்லது கண்ணியமான வாழ்வுக்கு ஊர் இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு என்பது பெரிய காவல்துறை அதிகாரிடத்தில் கிடையாது. அதுதான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஒரு டிஐஜி மிக மிக அந்த தொழில் அறம், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை அவர் பின்பற்றினால் அவருக்கு கீழே இருக்கிற காவல் நிலையங்கள் ஒழுங்காக இருக்கும். சுத்தமாக கிடையாது. ஒரு எஸ்பி இருக்காருன்னா அவரை கண்டு எல்லாரும் பயப்படணும். தொழில் அறத்தில், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் பிரச்சனையே இல்லை. மேலே இருக்கிற ஒரு அமைச்சர் எல்லாரையும் கண்காணிக்க முடியாது, நம்பி தான் ஒப்படைக்கிறாங்க. இப்போ பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பு. கல்வி அமைச்சர் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, தினமும் வந்து பார்க்க முடியாது. அந்த தலைமை ஆசிரியர் நம்பி தான் அந்த மாணவர்களை ஒப்படைக்கிறாங்க. அந்த தலைமை ஆசிரியரை கண்காணிப்பதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆக இது ஒரு கூட்டு முயற்சி தான். இந்த சட்டம் ஒழுங்கோ படுகொலைகளோ அதை சீர் செய்வது என்பது காவல்துறை, அரசு, ஊடகங்களுடைய கூட்டு முயற்சி. அதில் காவல்துறைக்கு பெரும்பங்கு இருக்கிறது. அவர்கள் அந்த பங்கை சரியாக செய்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த மாதிரியான படுகொலைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நன்றி.